தொடர்ந்து சீமான் செய்தியாளர்களை சந்திக்க போகிறார். அதற்கு ஆயத்தமாகி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த விளக்கம் கேட்டாங்க, பதிவு பண்ண அதேதான். ரொம்ப அது என்ன நடந்தது எதுங்கிறது அதே திருப்பி இது ஒன்றும் புதிய ஒரு கேள்விகள் ஒன்றும் இல்லை. அதுக்கு உரிய விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்க உங்க வீடு எங்க உங்க முகவரி எங்க எப்ப சந்திச்சீங்க எப்ப இது என்ன நடந்தது அதே கதை தான். இது அடுத்த கட்ட விசாரணைக்கு எதுவும் அழைச்சிருக்காங்களா சார் உங்களை? இல்ல தேவைப்பட்டா மறுபடியும் விசாரணைக்கு நீங்க ஒத்துழைக்கணும். சரி, சம்மன் கொடுத்த உடனே அடுத்த நாளே அடுத்த சம்மன் கொடுக்குறாங்க. ஒரு கேப்பே இல்லாம கொடுக்குறாங்க. அது 4 வார காலம் அவகாசம் கேட்டு அடுத்த நாள் அது வந்து ஒரு அராஜகம். அது அடக்குமுறை. எப்படின்னா இப்போ இது வந்து ஏற்கனவே விசாரிச்சாச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா இவங்க இந்த மாதிரி 15 ஆண்டுகளா இதே தொல்லையா இருக்குன்னா நான் தான் இந்த வழக்கை தொடுத்தேன். இதை வந்து நீங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்ட்டு. அப்ப அந்த நீதிபதி அவர்கள் வந்து இந்த மாதிரி இது விசாரிக்க சொல்லி மறுபடியும் சொல்லிட்டாங்க. 3 மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. அப்ப 3 மாச காலம் இருக்கும்போது இது 3 நாள்ல விசாரிச்சு முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு முதல் அழைப்பானையை வீட்டில் வந்து கொடுத்தாங்க. இப்போ ரொம்ப காத்திருந்து தான் கொடுத்தாங்க. அப்போ நான் உடற்பயிற்சி கூடத்துலேருந்து வந்தேன். அப்போ சொன்னேன், நான் இந்த மாதிரி பயணப்பட்டு இருந்தேன். இப்போ நான் கட்சி வேலை திட்டமிட்டேன், எல்லாருக்கும் சொல்லிட்டோம்ல. அப்போ அந்த முடிச்சுட்டு வந்தவொடனே நான் வரேன். அதுக்குள்ள அவசரமா உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நான் மறுபடியும் மேல்முறையீடு போனேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விரைந்து அந்த வழக்கு வந்து அது உங்களுக்கு தெரியும் என்ன ஆகும்ட்டு. அதனால இது அவசரமா இந்த மாதிரி எடுத்து இப்படி இப்ப நீங்க காலையில இருந்து என்னை சுத்தி தான் நீங்க எல்லாரும் நிக்கிறீங்க. என்ன அசிங்கப்படுத்திடணும் அவ்வளவுதான். அதுல அசிங்கப்படுத்தணும். நான் இதெல்லாம் ஐயோ அப்பான்னு விட்டுட்டு சொந்த ஊருக்கே பொழப்பாக்க போயிருவேன்ட்டு ஒரு எண்ணம் தான், வேற ஒன்னும் இல்லை. அதுல அதுல என்ன வேலை பாருங்க. இல்ல அதுல இது அவசியம் இல்லாது வந்து வீட்டுல போய் ஒரு அழைப்பானையை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொல்றாங்க வீட்டுல யாரும் இல்லைன்னு. ஆனா அவர் வீட்டுல யாரும் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாருன்றாங்க. வீட்டுல இப்ப 2 பேர் இருந்து கைது பண்ணீங்கல்ல, அவங்க எல்லாம் எங்கதான் இருந்தாங்க? என் மனைவி மேலதான் இருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா என்னோட எண்கள் இருக்கு, எனக்கு என்னுடைய பகிரில இந்த இதே அனுப்பியிருக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் நான் ஓசூர்ல இருக்கேன்னு. அப்ப காலையில கூட ஊடகத்தை சந்திச்சு பேசிட்டு இருக்கும் போது ஒரு தம்பி கேட்கிறாரு, ஒரு நிருபர் கேட்கிறாரு, இந்த மாதிரி உங்க வீட்டுல நான் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு. அப்பதான் எனக்கே தெரியும் ஒட்டுறதோட காவல்துறையின் வேலை உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ஒட்டும் போது தடுத்திருந்தா பணி செய்ய விடாம தடுத்தாங்கன்னு நீங்க கைது செஞ்சிருக்கலாம். அது குற்றம்னு நீங்க சொல்றது சரி. ஒட்டிட்டு நீங்க போன பிறகு அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சு பூஜை செய்யறதுக்கு இல்லையே. அது ஒட்டிட்டீங்க, நாங்க பாத்துட்டோம், கிழிக்கிறோம். அது எப்படி குற்றமாகும்? அழைப்பானே யாரும் கிழிக்க கூடாதுன்னு இருக்குதா? இப்ப எனக்கு நீங்க கொடுத்தீங்க, கையெழுத்து போட்டு வாங்கினேன், அதை கிழிச்சு போட்டேன், என்ன பண்ணுவீங்க? கைது பண்ணி உள்ள போடுவீங்களா? இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை எப்படி? காவலாளி கிடையாது, ஒரு காவலாளி கிடையாது. அவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். என் மேல இருக்கிற அன்பின் காரணமா எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு நட்பு பாசத்துல வந்தவர் தான் அவரு. அவரு காவலாளி கிடையாது. எங்க வீட்டுக்கு காவலாளின்னு யாரும் கிடையாது. இந்த வழக்கு விசாரணை உங்களுக்கு எப்படி இருந்துச்சா? திருப்தியா இருந்ததா? ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விசாரணை அட்டன் பண்ணிருக்கீங்க, இன்றைய தினமும் அட்டன் பண்ணிருக்கீங்க. இது சரியா போகணும் உங்களுக்கு தோணுதா இந்த விசாரணை? அதே கேள்விதான் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. கதை நிறைய தயாரிப்பாளர்கிட்ட நான் சொல்லி பழக இருக்குல்ல, அந்த கதை இன்னொரு தடவை சொல்லுங்க கேட்பாங்கிற மாதிரி அதே கதையை இன்னொரு தடவை சொல்லி புது ஆய்வாளர்னால பதிவு பண்ணிக்கிட்டாங்க. நல்ல முறையில் நடத்தினாங்களா சார்? அதெல்லாம் என்ன வேற என்ன நல்ல முறையில் நடத்தினாங்க. ஆனா என் வீட்டுல கைது செஞ்ச அந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரரையும் என் தம்பி சுபாவையும் வந்து அடிச்சிருக்காங்க. அடிச்சதுன்னா இரும்பு கம்பியில அந்த துணியை சுத்திக்கிட்டு அடிச்சு காயப்படுத்திருக்காங்க. அது அவசியமற்றது, அது தேவையற்றது. நீங்க ஏதாவது புகார் தெரிவிப்பீங்களா? உங்க வீடு மீறி புகுந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் தெரிவிப்பீங்களா? கொலை முயற்சி வழக்கு அது கொடுத்திருக்கு. நீங்க அவர் எப்படிப்பட்ட ஆய்வாளருங்கிறத காவல்துறை அதிகாரின்னு உங்களுக்கு தெரியுது. 2 நாள்ல அவருக்கு உடனே பிடி ஆணை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இதே வேலையா தெரியுறாரு. அப்ப அந்த வேலை எப்படி? நீங்க எப்படி வீட்டுக்குள்ள போய் நீங்க கிழிச்சதுன்னா அது கிழிச்சது குற்றமே கிடையாது. நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க. ஒட்டினது வலசரவாக்கம் காவலர்கள். நீங்க நீலாங்கரையில் இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையே இல்லையே நீங்க வந்ததை.
அப்ப என் வீட்டு அந்த கதவுலயே அது இருக்கணுமா என்ன? அப்படி இருக்கா? நீங்க ஒட்டிட்டீங்க, படிச்சுட்டாங்க, நான் அங்க இருக்கிறவங்க எனக்கு தகவல் கொடுத்துட்டாங்க, நம்ம ஒட்டிட்டாங்க, சரின்னு. அதுக்கப்புறம் இது என் வீட்டுல இருக்கணும், எதுக்கு இருக்கணும்? மாலை 6 மணிக்கு ஆஜராக சொன்னாங்க. ஏன் இந்த காலதாமதம்? இல்ல, அங்கிருந்து வரும்போது 6 மணிக்குன்னு சொன்னேன். இங்க வந்தவொடனே என் தம்பிகள்கிட்ட சொல்லியிருந்தாங்க வழக்கறிஞர்கிட்ட 8 மணிக்கு வாங்கன்னு. 8 மணிக்கு நான் கிளம்பி வரும்போது சொன்னாங்க ஒரு 10 நிமிடம் தாமதமாகுங்க. அப்புறம் ஒரு 10 நிமிடம்னு நீண்டுருச்சு. அப்புறமா தான் தெரியுது முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள் வர்றதுனால அவங்க பேசுறதுனால இப்ப நான் பேசுறதை நீங்க எடுத்து போடுவீங்களா, அவர் பேசுறத போடுவீங்களான்னு இருக்கு இல்லையா? அதனால அவர் பேசி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க வாங்க. காவல்துறைக்கு அரசு தரப்புல இருந்து இந்த புரியுதுன்னு நினைக்கிறீங்களா? காவல்துறைக்கு அரசு தரப்புல இருந்து இந்த வழக்குல அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லாம எப்படி? இல்ல, எந்த மாதிரியான அழுத்தம் இருக்கு? மொத்தமாவே இது அழுத்தம் தான். இது உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கா? எது மன உளைச்சல்? இப்ப என்னையோ, இப்ப நானோ, என் மனைவி ரொம்ப உறுதியானவங்க, என்னை பெற்றவர்களோ, எனக்கு என் மாமியார், எங்க குடும்பத்தில் இருக்கவங்க. ஆனால் என்னை நேசிச்சு நிக்கிற என் தம்பி தங்கச்சியில் என் பிள்ளைகள் இருக்குல்ல, சின்ன சின்ன பிள்ளைகள், அவங்க மன வலி இருக்குதுல்ல, அது ஒண்ணு இருக்குல்ல. உலகம் பூரா எனக்கு சொந்தங்கள் இருக்காங்க, அவங்களுடைய வலி இருக்குல்ல, அவங்க வலியோட சில குரல் செய்திகளை, சில செய்திகளை கடத்தும் போது கொஞ்சம் அது எனக்கு எப்படின்னா வலியா இல்ல, வெறியா இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.